வணக்கமேர்களே, இது காலத்தின் குரல். கடந்த 20 ஆண்டுகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை ஆணையங்கள், குறிப்பாக தமிழகத்தில் 24 விசாரணை ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2 மட்டுமே தற்போது செயல்பாட்டில் இருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கிறது. அதில் ஒன்று ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரிக்கப்படக்கூடிய ஆறுமுகம் சாமி ஆணையமும், மற்றொன்று தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பாக இருக்கக்கூடிய அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணையம் மட்டும்தான் செயல்பாட்டில் இருக்கிறது என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 ஆணையங்களை தவிர மற்ற இருக்கக்கூடிய ஆணையங்களுடைய செயல்பாடு என்ன ஆனது என்பது முதன்மையாக எழக்கூடிய கேள்வி. அதை தாண்டி இந்த ஆணையங்கள் அமைக்கப்படுவது என்பது அப்போது இருக்கக்கூடிய ஒரு கொந்தளிப்பை மட்டுப்படுத்துவதற்காக, பிரச்சனையை தள்ளி போடுவதற்கான யுக்தியா? அந்த காலகட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை ஆணையங்கள் தொடர்ந்து செயல்பட போது மக்களுடைய வரிப்பணங்கள் இதில் அதிக அளவில் செலவினங்களை அதிகப்படுத்துகிறது என்ற விமர்சனமும் பரிசீலனைக்குட்பட்டது. அதைத்தான் இன்றைய காலத்தின் குரலில் விவாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன். மக்களவை உறுப்பினர் திரு ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நம்மோடு இணைகிறார். திரு வள்ளிநாயகம் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணன் சிபிஎம் இருந்து நம்மோடு இணைகிறார். ஸ்ரீராம் சேஷாத்ரி அரசியல் விமர்சகர். நால்வருக்கும் வணக்கம். நான் முதல்ல திரு வள்ளிநாயகம் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். 20 ஆண்டுகளில் 24 விசாரணை ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 மட்டும்தான் தற்போது செயல்பாட்டில் இருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது 24 விசாரணை ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 விசாரணை ஆணையங்கள் மட்டும்தான் தற்போது செயல்பாட்டில் இருக்கிறது. மற்றவற்றுடைய நிலை என்னன்னு தெரியல. இந்த 2 மட்டும்தான் செயல்பாட்டில் இருக்கிறதுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது 20 ஆண்டுகள்? ஒரு கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் அந்த காலத்தில் கட்டாயம் காரணமாக அல்லது மக்களுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அரசு இது போல் கமிஷன்களை அமைக்குது. அண்டர் த கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் ஒரு ஆக்ட் இருக்குது, அது மூலமாக அமைக்குது. ஆனால் அது அமைக்கும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணும்போது அமைக்கும் போது இது இத்தனை காலத்திற்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு கூட தான் அதை கொடுக்குறாங்க. அவர் கொடுக்கறதுனால அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே முடிக்கணும் என்பது ஒரு அடிப்படை கடமை. அதுக்கு மேலே அது நீட்டிச்சு போயிட்டு இருந்ததுன்னா ஒரு 6 மாதம் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, on the request made by the chairman of the commission, they may extend it for some reason or other, because some reason may be given saying இது மாதிரி இந்த விட்னஸ் ரெடியாக இல்லை, அல்லது அவங்க வரமாட்டேங்கிறாங்க, அல்லது டிலே ஆகுது, என்னால் முடிக்க முடியல அப்படிங்கிற முறையில் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால தான் காலதாமதம் என்பது ஒரு கட்டுக்கடங்காத நிலைமை கூட போகக்கூடிய அளவுக்கு போயிருக்கு. உங்களுக்கு தெரியும், அந்த 24 கமிஷன் சொல்கிறீங்களே, ஒவ்வொரு கமிஷனும் எந்த கமிஷனுமே அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடித்ததாக எனக்கு நினைவில்லை. நிச்சயமாக ஒரு எக்ஸ்டென்ஷனாக கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும்னா, இவங்க கொடுக்கும்போது கட்டாயமாக இதுக்குள்ளே முடிச்சு ஆகணும். இல்லைன்னா அதாவது எக்ஸ்பைரின்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிட்ரேஷனில் 6 மாதத்துக்கு முடிக்கிற ரூல் இருக்குது. அதற்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது காரணம் காமிச்சு தான் ஹைகோர்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்படி வரும்போது சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அதுபோல் என்ன பண்ணணும், இவங்க 6 மாதத்துக்கு நீடித்தால் என்னென்ன கண்டிஷன்ஸ் போடுவோம் அப்படின்னு போட்டால் தான் ஒரு கமிஷனுடைய கட்டுப்பாடு கொண்டு முடியாது. அதாவது கமிஷன் என்பது இண்டிபெண்ட் பாடியாக இருந்தாலும் ஒரு அரசு தான் அதை அமைக்குது. ஆனால் நிச்சயமாக அவங்களுக்கு அது ரெகுலேட் பண்ணுற ரூல்ஸ் போட்டதுக்கு பவர் இருக்குது, அதை யாரும் மறுக்க முடியாது. நீங்கள் கமிஷனை கண்ட்ரோல் பண்ணல, ஆனால் கமிஷன் நடவடிக்கை ப்ரொசீஜர் அதை கட்டுப்படுறதுக்கு நிச்சயமாக உரிமை இருக்கிறது. அவங்க என்ன சொல்லணும்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் ப்ரொசீஜர் கோடுன்னு இருக்குது. அது சிவில் வழக்குகளை தினசரி விசாரிக்கணும்னு அடிப்படை அதில் ஆர்டர்லேயே கட்டளை இடப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த கோர்ட்லையுமே ரொம்ப ரேராக டெய்லி நடத்துறதில்ல. ஆனால் இது மாதிரி என்ன காரணம்னா, அது பல்வேறு காரணம். கோர்ட்டில் ஏன் தினம் நடக்க முடியலன்னா, நிறைய வழக்குகள் இருக்கிறதால தினசரி நடத்த முடியாமல் ஒரு வாய்தா போடுறாங்க. அது எல்லோரும் வர முடியலன்னு போடலாம். ஆனால் இது மாதிரி கமிஷன் ஒரு கோர்ட் அது மட்டும் இல்லை, அதில் குறிப்பிட்ட அட்வொகேட்டு 2 சைடில் தான் அப்பீல் ஆகிறாங்க. அதனால் அவங்க கண்டிப்பாக அந்த டேட்டில் ஆகணும். அது தவிர விட்னஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் கமிஷன் சிட்டிக்கு உட்காடுறாங்க. அதனால் அது டிலே ஆக சான்ஸே இல்லை. சாதாரணமாக எடுத்தால் அந்த கமிஷன் நினைத்திருந்தால் டெய்லி அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் ஐ வில் சிட் அண்ட் டூ தட் அப்படின்னு சொல்லியிருந்தால் ஒருவேளை அது குறிப்பிட்ட காலத்திற்கு உள்ள அந்த கமிஷனை முடிச்சிருக்க முடியும். அந்த டிலே ஆகுது காரணம் என்ன பொறுத்த மட்டும் வேறு காரணமே இருக்குமா எனக்கு தோணலை. அதாவது எல்லா கோஆப்ரேஷனும் வேண்டும் வாசம் தான். ஏன்னா ஒரு கமிஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆஸ்க் ஃபார் தி விட்னஸஸ் டு அப்பியர் பிஃபோர் தம்.
அந்த விட்னஸுக்கு சம்மன் அனுப்பிடுறாங்க, அதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு விட்னஸை மேக்ஸிமம் யூ ஆர் நாட் கோயிங் டேக் இட் ஃபார் 2 days மோர் தென் 3 days. 3 days வரைக்கும் கூட வச்சுட்டு இருந்தா கூட இதுக்குள்ள முடிச்சிருக்கலாம். இல்ல நீங்க சொல்றீங்க இது ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடு, ஒரு கால நிர்ணயம் கொடுத்து இத முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு சொல்ல வரும்போது ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கிறது கூட இதற்கான ஒரு இது நீட்டிச்சிட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்து அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு விமர்சனம் வந்து இது இப்படி நீட்டிச்சிட்டே போறதுனால மக்களுடைய வரி பணம் அதிக அளவுல செலவாகுது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சா அப்புறம் விசாரணை ஆணையங்கள் அமைக்காம நீதியை எப்படி கொண்டு வர முடியும், எது உண்மை அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நம்ம வர முடியும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் எஞ்சி இருக்கு இல்லையா? ஓகே சார், நான் தொடர்ந்து நம்ம பேசலாம். கேட்டுச்சா என்னுடைய கேள்வி உங்களுக்கு? திரு வள்ளிநாயகம் உங்ககிட்ட தான் கேட்டேன் நான். அதாவது மக்களுடைய வரி பணம் வீணாகதா ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க இந்த விசாரணை கமிஷனால. சொல்லுங்க. நிச்சயமாக வரிப்பணம் வீணாகுது அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. என்ன காரணம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து குறிப்பிட்ட காலத்தில் பண்ணலைன்னா நிச்சயமாக கமிஷனுக்கு உண்டான ஃபீ கொடுக்கணும், ஒவ்வொரு அந்த எம்ப்ளாய்க்கான ஃபீ கொடுக்கணும், அந்த இடத்துக்கான இது கொடுக்கணும், அது மாதிரி பிட்னஸ் வந்து போகிறதுக்கான பேட்டா கொடுக்கணும். அந்த வகையில் நிறைய செலவாகத்தான் செய்யும். அதனால் இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து சாதாரணமாக அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக இந்த விட்னஸ் வர்றதுக்கு முன்னால் என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஒரு ப்ரூஃப் அஃபிடவிட்னு போடுறாங்க புதுசாக. அது மாதிரி ப்ரூஃப் அஃபிடவிட் போட்டு மூளை கொடுத்தாங்கன்னா தென் அதை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு தான் மற்றவங்க ஒன்று. அப்படி இருக்கும்போது டயத்தை குறைக்க முடியும். அதனால் அது டிலே ஆக நிச்சயமாக மக்களுடைய வரிப்பணம் தான் வீணாகுதுன்னு எந்த விதமான சந்தேகமே இல்லை. அதை வந்து கட்டுப்படுத்தணும். 2020 ஆட்சி மாறும்போது வந்து இந்த கமிஷன் நீடிக்கிறமா வேணாமங்கிறது வரவுடைய ஆட்சியில் நிச்சயம் கட்டுப்பாடெலாம் இருக்குது. அவங்க தேவையில்லாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆட்சியை மாறும்போது வந்து சரி இதை விசாரணை தேவையில்லை நினைக்கிறேன்னு சொல்றதுனால யாரும் குறை சொல்ல போகிறதில்ல. சரி, ஏன்னா இப்போ வந்து அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த அரசு பண்ணது இப்போ என்ன சொல்கிறாங்க குற்றம் என்ன, அந்த உதாரணமாக எடுத்தீங்கன்னா இந்த துப்பாக்கி சூடை பார்த்தீங்கன்னா அந்த அரசு பண்ண தவறு அப்படின்னு விசாரிக்க சொல்கிறாங்க. அப்போ அந்த அரசு பண்ண தவறை வந்து நம்ம பெருசு பண்ண வேண்டிய தேவையில்லை, அதை முடிச்சுக்கலான்னு பெரிய பண்ணதை பண்ணி 2வது அரசு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சரி இதுவரை முடிஞ்சு போச்சு நீங்கள் வந்து குயிக்காக முடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு அதனுடைய அடிப்படையில் இன்டர்வியூ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆறுமுகசாமி கமிஷனில் அந்த இன்டர்வியூ ரிப்போர்ட் கொடுக்காம அது டிலே ஆகிறதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வெக்கேட் பண்ணியிருக்கணும். இப்போ தான் வந்து விசாரணை வரும்போது சரி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் வில் ஹியர் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியலை. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். ரவிக்குமார் நம்ம இருக்காரு, அந்த 2 விஷயங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். எஸ் திரு ரவிக்குமார், அதாவது மக்களுடைய வரி பணம் வீணாகுது அப்படிங்கிற விமர்சனத்தை ஆமா இதுல வீணாகுது அப்படிங்கிற ஒரு புள்ளி அவர் தொடரார். அப்படின்னா இங்க வந்து நீதி பரிபாலனம் நீதி விசாரணை அப்படிங்கிறது ஒரு விசாரணை ஆணையத்தின் மூலமா நடத்தப்படாமலே இருக்க முடியுமா? அதையும் சேர்த்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த விசாரணை ஆணையங்கள் அமைக்கிறது தொடர்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து சென்னை உயர்நீதிமன்றமே ஒரு கருத்தை தெரிவிக்குது. இந்த மாதிரியான விசாரணை ஆணையங்கள் அமைக்கிறது ஒரு வீண் வேலை என்பது போன்ற ஒரு கருத்தை அவர் சொன்னார்கள். தேவையற்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனால் இப்போ நம்முடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் சொன்னது போல் இதுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது, அதுக்காக ஒரு சட்டம் இருக்குது, கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட்னு. ஆனால் இப்போ இந்த விசாரணை கமிஷன்கள் எப்படி அமைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது இதில் நிதி வீணாகுது அப்படிங்கிறது மட்டும் முக்கியமானது இல்லை, நீதி வீணாகுது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதில் நிதி பிரச்சனையை விட நீதி சார்ந்த பிரச்சனை தான் முதன்மையானதாக நம்ம கருதி பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எப்போ வந்து ஒரு கமிஷன் அமைக்கப்படுதுன்னா, உதாரணத்துக்கு இப்போ தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வச்சிங்க, அது உடனே மக்கள் வந்து கடந்து போராடுறாங்க, இதுக்கு நீதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது ரெகுலர் கோர்ட்டில் வந்து அது கேஸை வந்து துரிதமாக நடத்தி அதை வந்து அதுக்கு ஒரு முடிவு காணலாம். ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா உடனே ஒரு கமிஷனை போட்டுறது. கமிஷனை போட்டு ஓய்வு பெற்ற நீதிபதியை ஒருத்தவரை நியமிச்சிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாராவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போகிறாங்க அல்லது ஒருத்தர் ரிட் பெட்டிஷனே போகிறாருன்னா அப்போ அங்கே கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்துட்டு நாங்கள் வந்து ஏற்கனவே இதுக்காக ஒரு நீதி விசாரணைக்காக ஒரு ஆணையம் அமைச்சிருக்கோம்,
அதனால் இப்போ இந்த வழக்கு இங்கே வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொன்னதும் கோர்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே தள்ளுபடி பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ரெகுலர் கோர்ட்டில் இது விசாரித்து இதுக்கு வந்து ஒரு நீதி கிடைப்பதை தடுப்பது அப்படிங்கிற ஒரு நிலை இந்த மாதிரி விசாரணை கமிஷன் அமைக்கிறதுக்கு பின்னால் இருக்குது. அது ஒரு நோக்கமாக அரசாங்கம், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கம் இதை செய்யும்போது அது மாதிரியான ஒன்று நடக்குது. இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் இந்த இதில் பொதுவாக சட்ட நிபுணர்களும் சரி, இதில் மனித உரிமை தொடர்பான ஆர்வலர்களும் சரி சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகளை இந்த மாதிரி விசாரணை ஆணையத்துக்கு நீங்கள் நியமிக்கும் போது அவர்கள் பதவியில் இருக்கும்போதே நமக்கு கவர்மெண்ட் வந்து நம்ம ரிட்டையர் ஆனால் இதெல்லாம் நமக்கு கொடுக்கும், நமக்கு கமிஷனுக்கு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பதவியில் இருக்கும்போதே அவர்களுக்கு அரசுக்கு சாதகமான தீர்ப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே ஓய்வு பெற்ற நீதிபதிகளை இப்படியான கமிஷனுக்கு போடக்கூடாது. அப்படியே மீறி கமிஷன் அமைக்கிறாங்கன்னா யார் வந்து சர்வீஸில் இருக்காங்களோ பதவியில் இருக்கிற நீதிபதியை கொண்டு விசாரணை ஆணையம் அமைக்கப்படணுமே தவிர ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு அமைக்கக்கூடாது. ஏன்னா ரிட்டையர்மெண்ட்ங்கிறது ஒன்று இருக்கு. அது அமைக்கப்படுவதற்கான நோக்கத்தினுடைய அந்த இடத்துல இருந்து நீங்க இரண்டு முரண்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. ஒன்னு, ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து அரசாங்கத்திற்கு சாதகமா செயல்படக்கூடும் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் இங்க வந்து நீதி விசாரணையை கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு எதிராக வந்துருங்கிற அடிப்படையில விசாரணை ஆணையம் அமைக்கப்படுனா நீதி நிலைநாட்டப்படணுங்கிற அதோடைய நோக்கம் விசாரணை ஆணையத்துக்கு இல்லையா? அப்போ விசாரணை ஆணையம் வந்து இப்போ நீங்கள் வந்து அறிக்கை சமர்ப்பித்த ஆணையங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துங்க. இப்போ நீங்கள் வந்து 20 ஆணையம் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, 2 தான் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏற்கனவே விசாரித்து அறிக்கை சமர்ப்பித்த ஆணையம் 2 ஆணையத்தை நான் உங்களுக்கு உதாரணமாக காட்ட விரும்புகிறேன். கொடியங்குளம் 1995 கொடியங்குளத்தில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த கிராமமே அழித்தொழிக்கப்பட்டது. அது தொடர்பாக கோமதி நாயகம் கமிஷன் சொல்லிட்டு அரசாங்கம் ஒன்று நியமிச்சது. அந்த கோமதி நாயகம் கமிஷன் அதனுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும் போது அப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது. அந்த கோமதி நாயகம் கமிஷனுடைய பரிந்துரை மேலே என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு யாராவது கண்டுக்கிட்டோமா, அதை பற்றி ஏதாவது பேசணுமா? ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, மோகன் கமிஷன் தாமிரபரணியில் வந்து நிறைய பேர் வந்து அந்த திருநெல்வேலியில் பேரணி நடக்கும்போது, புதிய தமிழகம் இவங்கெல்லாம் சேர்ந்து பேரணி நடக்கும்போது அங்கே தடியடி ஏற்பட்டு வந்து தாமிரபரணியில் வந்து அவங்க விழுந்து அதில் ஒரு 17 பேர் நோய் இறந்து போனாங்க. அந்த தொடர்பாக மோகன் கமிஷன், நீதிபதி மோகன் கமிஷன் அமைக்கப்பட்டது. மோகன் கமிஷனுடைய விசாரணை ஆணையத்தினுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த சமர்ப்பிக்கப்பட்டதில் அவங்க என்ன ஃபைண்டிங் பண்ணாங்க, ஏதாவது குற்றவாளிகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்களா, இது யாருக்கு ஆதரவாக சொன்னாங்க, இதை பற்றிய பெரிய விவாதம் எதுவும் நடக்கலை. இன்னொன்று, இந்த மாதிரியான அறிக்கைகள்லாம் சட்டமன்றத்தில் தான் முதல்ல வந்து சமர்ப்பிக்கப்படும். அப்படி சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் போது இந்த மாதிரியான விசாரணை ஆணையங்களுடைய அறிக்கைகள் மீதான விவாதங்களை விரிவாக நடத்துவதற்கு சட்டப்பேரவையில் இடம் இருக்கா, அதுக்கான கால அவகாசம் கொடுக்கப்படுகிறதா? எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த விசாரணை ஆணையங்களுடைய அறிக்கைகள் வந்து சட்டப்பேரவையில் முதல்ல வைக்கப்பட்டு அதில் அங்கே பேரவையில் இடம்பெற்றிருக்கிற பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் அதில் விவாதிப்பதற்கு, அவங்க கருத்து சொல்வதற்கு, விரிவான அந்த விவாதம் நடப்பதற்கான அவகாசம் கொடுக்கப்படுதான்னா கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அரசு, ஒன்றிய அரசு வந்து அமைக்கிற ஆணையங்களும் அதே மாதிரி பார்லிமெண்ட்லேயும் இதே தான் நிலவரம். அப்போது மக்கள் பிரதிநிதிகள் இதை பற்றி பேச முடியல. அது இப்போ இந்த ஆணையம் வந்து அறிக்கை சமர்ப்பிக்கும் போது பல ஆண்டுகள் ஆகிடுது. அப்போது மக்கள் மத்தியில் அதை பற்றின ஊடகங்கள் கவனமும் அதுக்கு கிடைக்கிறதில்ல. இந்த அறிக்கைகளே வந்தாலும் கூட அந்த அறிக்கைகளை யாரும் கவனிக்கிறதே இல்லை. அது மேலே அந்த பரிந்துரைகள் சில சொல்லப்பட்டாலும் அந்த பரிந்துரைகள் முழுவதையும் அரசு வந்து நடைமுறைப்படுத்துறதும் கிடையாது. இப்படியான ஒரு நிலையில் இந்த மாதிரியான ஆணையங்கள் தேவையா என்கிற ஒரு கேள்வியை உயர்நீதிமன்றம் அதுக்காக தான் இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆணையங்கள் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பினது. அப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஆணையங்கள் தேவையில்லை. அப்படியே அமைத்தாலும் பதவியில இருக்கிற நீதிபதியை கொண்டு அமைக்க வேண்டுமே தவிர ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு நிறைய முக்கியமான புள்ளிகளை தொட்டிருக்கீங்க. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி கிட்ட அதே கேள்விதான். அதாவது பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதியை வைத்துத்தான் விசாரணை ஆணையங்கள் அமைக்கப்படும். ஓய்வு பெற்ற நீதிபதினா அரசுக்கு சாதகமாக செயல்படக்கூடியதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற ஒரு புள்ளியை தொட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? வணக்கம். கண்டிப்பா நண்பர் ரவிக்குமார் சொன்னது அது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி அப்படின்னு வரும்போது அவங்க வந்து அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்குள்ள தான் இருந்து வேலை செய்ய வேண்டும். வேற பதவியில் இருக்கவங்களும் அதே இதுல தான் பண்ணணும். ஆனா பதவியில் இருக்கும் நீதிபதிக்கு அவர் சொன்ன மாதிரி ஒரு கம்பல்ஷன் கிடையாது.
ஆர் பதவியில் இருக்கும்போது நாம இவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்தா நமக்கு பிற்பாடு நமக்கு ஒரு வேலை கிடைக்கும், நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருக்கும். அதே மாதிரி நீங்க நாடு முழுக்க சொல்றக்கூடிய அனைத்து கமிஷன்களையும் ஒரு சில ஒண்டிதான் ஒரு பயன் வந்திருக்கு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிற்பாடு அமைக்கப்பட்ட ஜெயின் கமிஷன் அறிக்கையில ஒரு பிரதமருக்கு வேணுங்கிற பாதுகாப்பு அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அது ஒரு நல்லதாக அடாப்ட் பண்ணப்பட்டது. அதை தாண்டி என்னால ஒரு பெரிய எக்ஸாம்பிள்ஸே சொல்ல முடியல. சக்காரியா கமிஷன் அமைக்கப்பட்டது. அது கூட என்ன ஆச்சு, நேரு மகளேவா நிலையான ஆட்சி தான் சொன்னது கமிஷன் ரிப்போர்ட் அதோட முடிஞ்சு போச்சு. ராஜமன்னார் கமிஷன் அமைக்கப்பட்டது. அதனுடைய ரிப்போர்ட் அதனால என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. இப்போது ஆறுமுகசாமி அவர்களுடைய கமிஷன் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு உண்டான விசாரணை இது வந்து 4 வருடம் ஆகுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து அதுல டிஸ்போசிஷன் வந்து வரமாட்டேங்குது அப்படின்னா அப்ப அந்த கமிஷனுக்கு என்ன பவர் இருக்கு? அந்த கமிஷன் வந்து அவங்க விட்னஸ கூப்பிட்டு டிஸ்போசிஷன் பண்ண வைக்க முடியவில்லை என்றால் அதற்கப்புறம் அந்த கமிஷன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. சொன்ன நிறைய விசாரணை ஆணையங்கள் இருக்கு, அதற்கான அரசு எடுத்து கொடுத்த பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதற்கான நடவடிக்கைகளும் இல்லாம போச்சு, அது விவாதிக்கிறதுக்கான இடமும் இல்லாம போச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் அவர் வச்சாரு. அதேதான் நான் சொல்றேன். பல விசாரணைகள் 2015 வந்து பிரைவேட் ஸ்கூல் ஃபீஸ் பத்தி ஒரு விசாரணை ஆணையம் வைக்கப்பட்டது. அவர்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, பரிந்துரை கொடுத்தார்கள். பிரைவேட் ஸ்கூல்ல சில ஃபீஸ் நிர்ணயம் செய்வதற்கு உண்டான வழிமுறைகள் சொன்னாங்க. ஃபாலோ பண்ணப்பட்டதா? அதுவும் வந்து போச்சு. நமக்கு ரிப்போர்ட் எல்லாம் வந்து அதற்குண்டான பரிந்துரைகள்லாம் வந்தது. சிங்காரவேலு கமிட்டி, ஜஸ்டிஸ் சிங்காரவேலு கமிட்டி போடி ஏதாவது நடந்ததா? ஒண்ணும் நடக்கல. இது என்னன்னா இது வந்து ஒரு மோரார்லஸ் ஒரு கண் துடைப்பாகும். இப்போ நீங்க தூத்துக்குடி சம்பவத்தை எடுத்துக்கலாம். அரசாங்கத்திற்கு மேல் வந்த ஒரு பழியை துடைப்பதற்காக தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிற்கு ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. இதுல எந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல அந்த கமிஷன் வந்து ஆமாம் அரசாங்கம் தவறு செய்து விட்டது எப்படி வந்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்கள் மேல வந்த பழியை விசாரிப்பதற்கு அவர்களே ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியின் மூலமாக ஒரு கமிஷன் அமைக்கும் போது எப்படி அந்த இது வந்து ரிப்போர்ட் வந்து ஆமாம் அரசாங்கம் தவறு செய்து விட்டது, அவர்கள் அந்த துப்பாக்கி சூடு செய்திருக்க கூடாது, இல்ல எந்த விதத்தில் அதனுடைய ரிப்போர்ட் அந்த மாதிரி ஒரு வரவே போறது கிடையாது. அப்படி சட்டம் ஒழுங்கு தொடர்பான கமிட்டிகளை மட்டும் வரிசைப்படுறீங்க. இப்போ ஏகே ராஜன் கமிட்டி அமைக்கப்பட்டுருச்சு, ராஜமன்னார் தொடர்பான கமிட்டி அமைக்கப்பட்டுச்சு, இது மாதிரி வேறு விவகாரங்களுக்காகவும் கமிட்டிகள் அமைக்கப்பட்டு தீர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆணையங்கள் அமைக்கப்பட்டு அதற்கான தீர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நடைமுறைக்கு வந்துச்சு, அந்த தீர்வுகள் எல்லாம் பரிந்துரைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா தானே எஞ்சி நிக்குது. அதேதான் நான் சொல்றேன். நான் வந்து இல்ல, நான் ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட் வந்து ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப் பத்தியும் அட்டானமி ஆஃப் ஸ்டேட் பத்தி வந்தது. 1969 அமைக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ அம் நாட் ராங். அது வந்து என்ன அதனுடைய ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப்ல வந்து அதனால மாற்றங்கள் மாற்றப்பட்டதோ ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப் கவர்ன் பை த கான்ஸ்டிடியூஷன். என்ன ஒரு வசதி, யாரு இப்ப வந்து மாநில சுயாட்சி இல்லைன்னா வந்து மாநில அரசுகளுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி பேசணும்னா உடனே ராஜனார் அறிக்கை இப்படி சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்லிக்க முடியும். மத்திய மாநில அரசுகள் தொடர்பாக தான் சக்காரியா கமிட்டி அமைக்கப்பட்டது, இடஒதுக்கீடு தொடர்பாக தான் ராஜமன்னார் கமிட்டி அமைக்கப்பட்டுச்சு. இல்ல, ராஜமன்னார் கமிட்டி வந்து ஸ்டேட் அட்டானமி பத்தின ஒரு கமிட்டி. அதுல சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பும் சொல்லப்பட்டது. ராஜமன்னார் கமிட்டியில அது இருக்கு. சர்க்காரியா கமிட்டியில வந்து திமுக ஊழல் பற்றியும் அங்க விவாதிக்கப்பட்டது. ஆனால் ராஜமன்னார் கமிட்டி திமுக அமைச்சது, திமுக அரசாங்கம் அமைச்ச கமிட்டி அது. அதுல வரும்போது ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப் பற்றி அதை பத்தி விவாதிக்கப்படுகிறது. ஏகே ராஜன் கமிட்டி எடுத்துப்போம். என்ன உங்க கொடுத்த சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த கமிட்டி போய் பிரசன்ட் பண்ணப்பட்டா வேற யாரும் செய்யவில்லை. நளினி சிதம்பரம் அவர்களே அந்த வாதங்களையும் உடைச்சு போட்டுவாங்க. ஏன்னா இந்த எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட்ல விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயங்களை தான் அவர் கொடுத்திருக்காரு. ஒரு 5% எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா கொடுத்திருக்கலாம், அவ்வளவுதான் தவிர மற்றபடி ஒன்றும் கொடுக்கப்படல. இது வந்து அனைத்து விதத்திலும் உங்களுக்கு ஒரு காலம் தாழ்த்துவதற்கும் நேரம் கடத்துவதற்கும் தான் உபயோகப்பட தவிர மற்றபடி இதனுடைய உபயோகம் இருக்கு. ஒரு 10% ஏதோ ஒரு உபயோகம் இருந்திருக்கலாமே தவிர மற்றபடி மெஜாரிட்டி இது டாக்ஸ் பேயர் மணியை வேஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அவங்க 2 பேருடைய பார்வையும் அதுவாகத்தான் இருக்கிறது. மக்களவை உறுப்பினர் திரு ரவிக்குமாரும் மக்களுடைய வரி பணத்தை வீணாக்குவது இதனுடைய உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் சரிவர இங்க நடக்கல அப்படிங்கிற விமர்சனத்தை தான் முன் வச்சிருக்காங்க. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரியும் அதை தான் சொல்றாங்க. அருணன், நீங்க எப்படி பாக்குறீங்க?
அதாவது இந்த விசாரணை கமிஷன் அவற்றை பற்றி 2 விஷயங்களாக பிரித்து கொண்டு விவாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, மாநிலத்துல ஒரு பெரும் குற்றம் ஒரு ஆட்சியின் கீழ் நடக்கும் பொழுது அது பற்றி விசாரிப்பதற்காக அமைக்கப்படுகிற கமிஷன். இன்னொரு வகை என்னன்னா, ஒரு சிக்கலான பிரச்சனை, அதற்கு அரசுக்கு வழிகாட்ட அது உள்ள போய் அதனுடைய உள் விவகாரங்கள் ஆய்வு செய்து விசாரணை செய்து சில முக்கியமான பரிந்துரைகளை தருவதற்காக அமைக்கப்படுகிற கமிஷன். இந்த 2ஐயும் பிரிச்சு பார்க்கணும்னு எனக்கு படுது. உதாரணமா முதல் விஷயம் அநேகமா அது கண் துடைப்பாத்தான் இருக்குது பெரும்பாலான கமிஷன்கள். அதுவும் 1952ஆம் ஆண்டு அந்த சட்டம் இருக்குதே, விசாரணை கமிஷன் சட்டம் என்பதே, அது எப்படி இருக்குது? அந்த சட்டத்தின் அடிப்படையில ஒரு கமிஷன் ஒரு ஆணையத்தை அமைக்கலாம். ஆனால் அந்த ஆணையம் தருகிற அந்த அறிக்கையை அரசு ஏற்றுக்கொள்ளணும்னு கட்டாயம் இல்லை என்பது மட்டுமில்ல, அதை பொதுமக்களுக்கு சொல்லணும் அல்லது சட்டமன்றத்துல வெளிப்படுத்தணும் என்பது கூட கட்டாயமா இல்லை. ஒரு மிக முக்கியமான ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது, பால் கமிஷன். எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல பல கமிஷன்களை பத்தி சொன்னாங்க. திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய பிள்ளை இந்து அறநிலையத்துறை அதை சார்ந்த அந்த அதிகாரி மரணம், அந்த மரணம் கொலை என்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த கோவில் நிதி விஷயத்துல கையாடல் நடந்தது, அதை மறைப்பதற்காகத்தான் அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு. இல்லை அது தற்கொலைதான் என்று அரசு தரப்புல பதில். மிகப்பெரிய விவாதம் நடந்துச்சு. டாக்டர் கலைஞர் எதிர்கட்சி தலைவர், அப்ப அவர் திருச்செந்தூரை நோக்கி நடைபயணம். அதுக்கு பிறகு பால் கமிஷன் அமைக்கப்பட்டது. வினோதமான விஷயம் என்னன்னா, அந்த கமிஷனுடைய அறிக்கையை எம்ஜிஆர் அரசு வெளிப்படுத்தவே இல்லை, சட்டமன்றத்திலையும் வைக்கல. ஆனா ஒரு நாள் மரணம் நிகழ்ந்தது 1980. பால் கமிஷனுடைய அறிக்கையை எதிர்கட்சி தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1982ஆம் ஆண்டு செய்தியாளர்களிடம் வெளியிட்டு விட்டார். எல்லாருக்கும் ஒரே பரபரப்பாய் போச்சு. அதுல என்ன இருந்துச்சுன்னா, அந்த சுப்பிரமணிய பிள்ளை அதிகாரி தற்கொலை செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று, அதாவது அரசு தரப்பை மறுப்பதாக அந்த விசாரணை ஆணையத்தினுடைய அந்த கருத்து முடிவு என்பது இருந்துச்சு. அதனாலதான் எம்ஜிஆர் அதை வெளியிட்டார், எதிர்கட்சி தலைவர் வெளியிடுறாரு. இப்ப எதுவா இருந்தாலும் முதல்ல வெளியிடணும் இல்ல, வெளியிடக்கூட தேவையில்லை என்று சட்டமன்றம் வச்சுட்டாரு. அதனாலதான் சொல்றேன், பெரும்பாலும் ஒரு ஆட்சியின் கீழே ஒரு பெரும் குற்றம் நிகழ்ந்து அது பற்றி விசாரிப்பதற்கு அந்த ஆட்சியே ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சா அதனுடைய முடிவு என்பது இப்படி வினோதமாக ஒரு மூடி மறைக்கிற வேலையாக அல்லது ஒத்தி போடுகிற வேலையாக, அது மக்களை மறைத்து போவாங்கன்னு என்ன நினைச்சு இழுத்தடிக்கிற வேலையா ஒண்ணு. ஆனா இன்னொரு புறம் பாருங்க, சில ரொம்ப நல்லா சொன்னாரு, ஆனா அப்படியே கருத்து வேற. மத்திய மாநில உறவுகள் பற்றி திமுக ஆட்சி காலத்துல, கலைஞர் ஆட்சி காலத்துல அமைக்கப்பட்ட கமிஷன், அதையும் அவ்வளவு லேசாக குறைச்சி மதிப்பிடுகிறார் நம்முடைய ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள். நான் அந்த அறிக்கையெல்லாம் படிச்சவே என்ற முறையில சொல்லுகிறேன். மாநில உரிமைகள் பற்றி, மாநில சுயாட்சி பற்றி ஒரு சிறு நூல் எழுதியவன் என்கிற முறையில அதுக்குள்ளெல்லாம் நான் போய் படித்த பொழுது அது எவ்வளவு முக்கியமான ஒரு ஆவணம். அவர் லேசா சொல்றாரு, என்ன மேற்கோள் காட்டலாமியா? ஆனால் அது மேற்கோள் காட்டுவதற்கு ஒரு ஆதாரம் வேண்டும் அல்ல. அந்த ஆதாரத்தை அந்த கமிஷன் தந்துச்சா இல்லையா? அது நம்ம கையில ஒரு கருத்தாயுதம் இல்லையா இன்றைக்கு வரைக்கும் மாநில உரிமைக்காக போராட? அத்தகைய கமிஷன்களை வரவேற்கணும். இப்ப ஏகே ராஜன் கமிட்டி பத்தி அவர் ரொம்ப லேசா தான் எடுத்துக்கொள்கிறாரு. அதையும் நான் புறம் படிச்ச அந்த 150 பக்க அறிக்கை அற்புதமான அறிக்கை. ஏதோ நம்ம எல்லாம் விவாதத்துல பேசுனது மட்டும் அவர் சொல்லலங்க, பூரா அக்கு வேற ஆணி வேற அலசினாரு பல வகையில இருந்துட்டு. எப்படி இது சிபிஎஸ்இ மாணவர்கள் கண்ணோட்டத்துல இருந்து, அப்புறம் மாநில பாடத்திட்ட மாணவர்கள் படிக்கிறவங்க அவங்க கண்ணோட்டத்துல இருந்து, தமிழ் வழி படிக்கிற மாணவர்கள் கண்ணோட்டத்துல இருந்து, அப்புறம் ரிப்பீட்டர்ஸ் மீண்டும் மீண்டும் அந்த நீட் எழுதுறவங்க, சட்டம் ஒழுங்குக்காக அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையங்கள் அரசுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவங்களுடைய பொருளாதார வாழ்வுல இருந்து இவ்வளவு ஆய்வு செய்து எத்தனை பார்த்தாலும் நீட்
மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய கல்வி மேம்பாட்டுக்கு. ஆகவே நீட்டு வேண்டாம் என சொல்லுகிற உண்மை தமிழ்நாடு அரசுக்கு உண்டு என்று உறுதி. அப்படியான தீர்வுகளையும் சில விசாரணை ஆணையங்கள் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. பாஜக அல்லாத மாநில நம்ம முதலமைச்சர் தொடர்ந்து பேசலாம் திரு அருணன். நிச்சயமாக ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளை. திரு வள்ளிநாயகம், பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை வைத்துக் கொண்டுதான் விசாரணை ஆணையம் அமைக்கப்படணும். அப்போது அரசுக்கு ஆதரவாக செயல்படாமல் காலதாமதம் இல்லாமல் இந்த விசாரணை ஆணையங்களுடைய தீர்வு நமக்கு கிடைக்கும், பரிந்துரைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புள்ளியை பேசியிருக்காங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க? அது தவறான ஒரு கருத்து. அதாவது ஒன்று, பதவியில் இருக்கிற பதவி புரிகிற நீதிபதிகளை அமைப்பது என்பது ஒன்று ஏறாத காரியம். இரண்டாவது அவர்களுடைய வேலைகளை தடுத்து ஒரு வழக்குக்காக மட்டும் ஒதுக்குவது என்பது அது சட்டத்திலையும் இடமில்லை, அதுபோல் செய்யவும் கூடாது என்பதுதான் எதிரோட எண்ணம். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எடுத்துக்கொண்டால் எதற்காக ஒன் சைடு பார்ப்பாங்கன்னு எதுக்காக நினைக்கிறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா சதாசிவம் கமிஷன் இருந்தது, ராஜேந்திர பாபு கமிஷன் இருந்தது. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கமிஷன் வரும்போது பயஸ்ன்னு எதுவுமே சொன்னதில்லை. அதாவது அரசியலுக்கு வேண்டியவங்க அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதில்ல, இருக்கிற நீதிபதியில் அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி ஒருவேளை சர்வே பண்ணிங்கன்னா நீங்கள் அரசியலுக்கு வேண்டி பண்ணி யாராவது ஒருத்தர் கோர்ட்டில் போய் இது போடக்கூடாதுன்னு கேட்கலாம், அந்த உரிமை இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே இப்போ ராஜபனார் கமிஷன் ராஜபனார் இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர், அது மாதிரி சர்க்காரியா எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர், அதுபோல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுபோல் பல்வேறு கமிஷன்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் மெட்ராஸ் இருந்தவர் பஞ்சாப் போனோடனே அவர் ஒரு கமிஷன் அப்பாயின்ட் பண்ணி, இன்னும் லிபரான் கமிஷன் அது இன்னும் நடந்துகிட்டு இருந்து இப்போ தான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் முடிவு கொடுத்தாங்க. அதாவது டிலே ஆகிறதுக்கு வேறு காரணம், அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் ஓய்வு பெற்ற நீதிபதி கொடுக்கக்கூடாது, அதாவது பதவியில் கீழ் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது அது முறையாகாது. அதுபோல் பண்ணினா என்ன ஆகும்னா சிஸ்டமே மாறுபட்டு போய்விடும், அவர்கள் வேறு பார்க்க முடியாத ஆகிவிடும். ஏன்னா அங்கேயும் இப்போ டெய்லி நடக்கிறதில்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 months முடிக்கணும், டெய்லி உட்கார்ந்து முடிக்கணும்னு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். இது மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தூத்துக்குடியில் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் ஷுட் சே யூ சிட் தேர் ஃபார் 30 days அண்ட் ஃபினிஷ் அப் அண்ட் கம் பேக்னு சொல்லணும். அது மாதிரி சில கண்டிஷன்ஸ் போட்டால் ஒருவேளை சீக்கிரம் முடிக்க முடியும். அதுக்காக ஓய்வு நீதிகளே போடக்கூடாது. விசாரணை கமிஷன்கள் தங்களுடைய பரிந்துரைகளை சொல்வதற்கு நிறைய காலத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்றாங்கல்ல, அதற்கான காரணம் எங்க முக்கியமா வருது? பெரும்பாலும் அதாவது ஒரு நடைமுறைன்னு வரும்போது, ஒரு கமிஷன் வரும்போது சாட்சியை விசாரிக்க வேண்டியிருக்குது. ஒரு சாட்சியை விசாரிக்கும் போது குறுக்கு விசாரணை, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் மார்க் பண்ணுறது, அப்படி ஒவ்வொரு சாட்சிக்கும் ஒரு டைம் ஆகுது. ஒன்று. ரெண்டாவது சாட்சிகள் எத்தனை, இப்போ 154 சாட்சிகள் விசாரிச்சு தான் போட்டுக்கிறீங்க இந்த கமிஷனில். ஆக இன்னும் 100 கமிஷன் சாட்சியில் ஒரு சாட்சி யோசிச்சு பாருங்க, ஒரு சாட்சி விசாரிக்கிறதுக்கு குறைஞ்சி 1 நாள் 2 நாள் ஆச்சுன்னு சொன்னால் எத்தனை நாள் ஆகும்? ஆக அதாவது நீதிமன்றத்தில் நடக்கிற அந்த தாமதங்கள் என்பது இதுவும் கோர்ட்டு மாதிரி நடக்கிற காரணத்தால் அந்த தாமதம் இன்றியமானவை. என்ன பண்ணலான்னா நீங்கள் டே டு டே பண்ணணும், எக்ஸ்பிரேட் பண்ணுங்க அப்படிங்கிறது பண்ணலாம். அந்த ஆணையம் மற்ற கருத்துக்களை, மற்ற அவைலபிலிட்டி ஆஃப் விட்னஸஸ், அவைலபிலிட்டி ஆஃபீஸர்ஸ், அவைலபிலிட்டி ஆஃப் பிளேஸ் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் ஒரு முடிவு பண்ண முடியும். நாம் நினைச்ச முடியும் சே ஐ எம் சிட்டிங் டுடே கமான் விட்னஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாம் ஒரு வழக்கு நடக்கிற போதுக்கு எப்படி ஒரு 5 பேர் தேவைப்படுது, நீதிபதி, 2 பக்க வக்கீல்கள் அண்டு 2 பேர் கட்சிக்காரர்கள். அப்படி வரும்போது அவ்வளோ பேரும் சரியாக வந்தால் தான் அந்த நீதி அந்த ப்ரொசீடிங் கேன் ப்ரொசீட். அதனால் காலதாமதம் என்பது அது தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது. அது அதாவது கமிஷன் இருந்தாலும் சரிதான், அல்லது நடக்கிற இயல்பான நீதிமன்றத்தில் சரிதான். ஆனால் அதன் காரணமாக இது சொல்ல முடியாது. ஆனால் அதனுடைய என்ன சொல்ல ஒரு லிமிட்டேஷன் கொடுங்க. கமிஷன் என்கொயரி ஷால் பி ஃபினிஷ் இன் such date, otherwise the commission will lose its power அப்படின்னு சொல்லிதுன்னா then maybe they will be able to do that. அது என்ன எந்த அளவுக்கு அது பாசிபிலிட்டின்னு எனக்கு தெரியல.
சரி, அவ்வளவு தேவை பண்ணா அப்படிங்கிறது ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி நிபந்தனைகள் 6 தான், மாதத்துக்கு மேல கட்டுப்பாடுகள் இந்த போகக்கூடாது. ஏன்னா காலகட்டத்துக்குள்ள இப்ப முடிக்கணுங்கிற கால பாருங்க நிர்ணய நிபந்தனைகள் தான் தேவைப்படுது. அது ஓய்வு பெற்ற நீதிபதியா பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதியா அப்படிங்கறதெல்லாம் இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு ரவிக்குமார். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதோடு சேர்த்து எனக்கு இன்னொரு கேள்வி திரு அருணன் சொன்னதுல இருந்து எழுது, ரெண்டையும் சேர்த்து நீங்க பதில் சொல்லிடலாம். குறிப்பா சமூக நீதி சார்ந்த இந்த விசாரணை கமிஷனையும் சட்டம் ஒழுங்கு விசாரணை கமிஷனையும் ஒன்றாக பார்க்கிறது, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? திரு அருணன் சொன்னது கரெக்டு. அதை வந்து கமிஷன்களை நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். அதில் வந்து சட்டம் ஒழுங்கு தொடர்பான அல்லது ஒரு குற்றம் தொடர்பான விசாரணைக்காக போடப்படுகிற ஒரு கமிஷனையும் கவர்மெண்ட்டு சில ரெக்கமெண்டேஷனை எதிர்பார்த்து போடுகிற கமிஷனும் நம்ம வந்து சமமாக பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு கலையரசன் கமிஷனே பார்க்கலாம். கலையரசன் கமிஷன் வந்து ஒரு அருமையான ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக அது அவங்க மேண்டேட்டட் டைமுக்குள்ளார ரொம்ப பிரமாதமாக அந்த ரிப்போர்ட் வந்தது. அதன் அடிப்படையில் தான் கடந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடுங்கிறது 7.5 விழுக்காடு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அது 10 விழுக்காடு கொடுக்கலாம்னு அந்த கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்து 7.5% கொடுத்துருக்காங்க. இது அதே போல் ஏக்கராஜன் கமிட்டியும் வந்து அந்த இதிலேருந்து பார்க்க வேண்டிய கமிட்டிகள், அதெல்லாம் கமிஷன்கள். ஆனால் இந்த ஒரு பெரிய, அதுவும் குறிப்பாக அரசுக்கு எதிராக மக்கள் புகார்கள் சொல்லும்போது, இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையுடைய எக்ஸசஸ், அவங்களுடைய அத்துமீறல்கள், அது தொடர்பாக வந்து அமைக்கப்படுகிற கமிஷன்கள், இதில் வந்து எப்பயுமே வந்து அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதே கிடையாது. இந்த கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட்லேயே நிறைய வந்து லேப்சஸ் இருக்குது. அதவே வந்து சீரமைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப காலமாக பேசப்படுறது. உதாரணத்துக்கு ஒரு கமிஷனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பணி கொடுக்கப்படுகிறது. அந்த கமிஷன் அறிக்கையில் அந்த அரசாங்கத்துக்கு நிறைவில்லை என்றால் அதை ரீஎக்ஸாமின் பண்ண சொல்லி அந்த கமிஷனுக்கு திருப்பி அனுப்புறதுக்கு நம்முடைய கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்டில் வந்து எதுவுமே இது கிடையாது. அதே மாதிரி யூனிஃபார்மாக ஒரு ரூல்ஸ் இருக்குதா, விதிகள் இருக்குதா அப்படின்னா அதுவும் கிடையாது. இப்போ ஒரு மாநிலத்துக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் இதுக்கு வந்து ரூல்ஸ் வந்து ஒரு யூனிஃபார்மான ரூல்ஸ் வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ இது மாதிரியான லேப்சஸ் வந்து ஏற்கனவே கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட்லேயே இருக்குது. நான் வந்து இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பற்றி வந்து அவங்க மேலே புகாராக சொல்லலை. இது பற்றியே வந்து ஏற்கனவே பல்வேறு மனித உரிமை அமைப்புகளும் பல்வேறு சட்ட வல்லுநர்களும் இந்த மாதிரியான கருத்தை சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதிபதிகளை இப்படி பயன்படுத்துவதன் காரணமாக அவர்கள் பதவியில் இருக்கிற காலத்திலேயே வந்து ஒரு நடுநிலையோடு செயல்பட முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு நம்ம வாய்ப்பளிக்க வேண்டியதில்லை. அது மாதிரி என்ன ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நம்ம வந்து இதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க. அது மட்டும் இல்ல, அது டைரக்ஷன், அது நான் சொல்ல, அது மட்டும் அதுக்கு நீங்கள் சஃபிஷியண்டாக ஆட்களை போட்டுங்க. நீங்கள் ஒருத்தவரை வந்து அசைன் பண்ணிட்டீங்கன்னா அவர் வந்து மற்ற கேஸஸை அது ஒரு குறிப்பிட்ட காலம், நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு ஜட்ஜை வந்து அசைன் பண்ணிட்டா அந்த குறிப்பிட்ட பணிக்காக மற்ற பணிகளை மற்றவங்க பார்க்குறாங்க. அதனால் அது ஒன்றும் பெரிய சிக்கல் ஏற்பட போகிறதில்ல. ஆனால் அது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் என்கொயரி ஆஃப் கமிஷன் அந்த கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் கீழே வந்து நியமிக்கப்பட்ட கமிஷன்ஸ் வந்து அதனுடைய பரிந்துரைகள் வந்து வெறும் ரெக்கமெண்ட், அது நீங்கள் வந்து வெறும் பரிந்துரை தான் செய்யலாம். அதை ஏற்றுக்காது இது எல்லாமே அரசாங்கத்துடைய விருப்பம். ஆனால் நீங்கள் ஒரு பதவியில் இருக்கிற பணியில் இருக்கிற நீதிபதி சொல்கிற தீர்ப்பை வந்து அப்படி நாங்கள் ஏற்றுக்காமல் போவோன்னு அப்படி சொல்ல முடியாது. அது வந்து பைண்டிங் இருக்குது. அந்த பைண்டிங் வந்து இந்த கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் கீழே நியமிக்கப்படுற கமிஷனுக்கு, அந்த கமிட்டிக்கு அந்த பைண்டிங், அந்த அந்த அதுக்கான ஒரு அதை அரசாங்கத்தை வந்து அது கட்டுப்படுத்துவதில்லை. அது அரசாங்கம் தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு அது வழிவகுக்குது. அதனால் அது ஒரு பல்லாத ஒரு பாம்பு, அது அந்த கமிஷன் ஆஃப் என்கொயரி கீழே வந்து அமைக்கப்படுற கமிஷன்கள். அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ கூட வந்து பெகாசஸ் தொடர்பாக என்ன வந்து கோரிக்கை வந்ததுன்னா, உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் அவங்களே வந்து கமிஷன் அமைக்கணும். அதே போல் இன்றைக்கு இந்த விவசாயிகள் வந்து கார் ஏற்றி படுகொலை செய்யப்பட்டதுலையும் அது உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் கமிஷன் அமைக்கணும் அப்படி தான் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி போடுங்கன்னு யாரும் கேட்கல. ஏன்னா கமிஷன் ஆஃப் என்கொயரி மேலே பொதுவாகவே மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
திரு ஸ்ரீராம், எல்லா விசாரணை கமிஷன்களும் ஒரு கண் துடைப்பு அரசியல், ஒரு மக்களுக்கான செலவினங்கள் அப்படிங்கிற போக்குல பாக்குறது ஏற்புடையதா? அதை உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். இல்ல, நான் தான் என்னுடைய முந்தைய இதுல சொன்ன மாதிரி ஒரு 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 சில குறிப்பிட்ட விசாரணை கமிஷனுடைய அறிக்கைகள் கண்டிப்பாக உபயோகமா இருந்திருக்கு. அவர் ஏதோ ஒரு விதத்துல ஒரு உபயோகமா இருந்திருக்கு. ஒரு 10% நீங்க வந்து இது உபயோகத்துக்கு உண்டானதா இருக்கலாம். ஏன்னா இந்த விசாரணை கமிஷனுக்கு உண்டான இந்த சட்டமே என்ன சொல்லுது, அது வந்து அமைத்த அரசு அதை ஏற்றுக்கொள்ள தேவையில்லைன்னு சொல்லும் போது அப்புறம் எதுக்கு வந்து ஒரு விசாரணை கமிஷன் வந்து செய்ய வேண்டும் என்று புரியல. ஏன்னா அது அந்த கமிஷன் இவர்கள் தான் அமைக்கிறார்கள். அமைக்கப்பட்ட அந்த கமிஷன் இவர்கள் இந்த அரசால் அமைக்கப்பட்ட ஒரு கமிஷன். அதான் சொல்றேன், இந்த ஒரு அரசால் அமைக்கப்பட்ட ஒரு கமிஷன், அந்த கமிஷன் கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இது வந்து ஒரு ஒரு அட்வைசரி ரோல் தானே தவிர அதோட முடிஞ்சு போச்சு. இதை வந்து ஒரு விசாரணை கமிஷன் சொல்றதுக்கு பதிலா இது வந்து ஒரு அட்வைசரி ரோல். இப்ப நம்ம வந்து நிறைய இது அந்த பரிந்துரைகளால தீர்வுக்கு அது வழிவகுக்குன்னா அது ஏற்றுக்கொள்றதுல தவறு எதுவும் இல்லை இல்லையா? இது அதான் சொல்றேன், இது வரைக்கும் ஒரு 10% மேல எந்த ஒரு இடத்துலயுமே இந்த மற்ற மாநிலங்கள் ஆகட்டும், இல்ல மத்திய அரசாகட்டும், இல்ல தமிழ்நாடு ஆகட்டும், அமைக்கப்பட்ட பல விசாரணை கமிஷன்களோ இல்ல என்கொயரி கமிஷன், ஜுடிஷியல் கமிஷன்ஸ்களோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை வந்து அதை எடுத்து பரிந்துரைக்கப்பட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது கிடையாது. நான் உதாரணமா சொன்னா 2015 உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் வந்து தனியார் மய ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கண்ணாபின்னான்னு எகிரி போச்சு, அட்ராண்டமா இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்போது இருந்த அரசாங்கம் ஒரு கமிஷன் போட்டாங்க. அதனுடைய ரிப்போர்ட் வந்தது. அவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய ஃபார்முலா கொடுத்தாங்க. அது அதோட கிடப்பில போடப்பட்டாச்சு. ஏன்னா வந்து பாதி பள்ளிக்கூடங்கள் அரசியல்வாதி தான் நடத்துறாங்க. அதனால இல்லைன்னா வந்து அரசியல் கட்சிகளுக்கு அந்த பள்ளிக்கூடங்கள் தாராளமாக டொனேஷன் கொடுக்கறதாலயோ உடனே அந்த கமிஷனை ஓரம் கட்டியாச்சு. இதுதான் வந்து கண் துடைப்பு என்பது சொல்றது. மக்களுக்கு அதன் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அதுதான். ரவிக்குமார் அவர்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. அதோட முக்கிய காரணம் ஏன்னா பல பரிந்துரைகள் நடைமுறைக்கு எடுத்துக்கொண்டு வருவதில்லை. நன்றி திரு ஸ்ரீராம். திரு அருணன், உங்களுடைய இறுதி கருத்து. அருணன், இறுதி கருத்து சுருக்கமா பதிவு செஞ்சீங்கன்னா நிறைவு செஞ்சிடலாம். எஸ், இணைப்பு மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, திரு ரவிக்குமார் இறுதி கருத்து. நம்ம இப்ப நான் கேக்குறேன். பேசுங்க. இல்ல, ஸ்ரீராம் சேஷாத்ரி சொன்ன ஒரு சில விஷயங்களை நான் ஏற்கிறேன். அதுதான் ரவிக்குமாரும் குறிப்பிட்டாரு. அந்த விசாரணை ஆணைய சட்டம் என்பது பல்லில்லா பாம்பாத்தான் இருக்குது. அதுல வந்து சில முக்கியமான மாறுதல்களை செய்தாகணும், திருத்தங்களை செய்தாகணும். உதாரணமாக எனக்கு படுவது, ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் ஒரு அரசு கொடுக்குமேயானால் அதற்குள் இந்த ஆணையம் தனது பணியை முடித்து அறிக்கையை தந்தாக வேண்டும். சரி, வேண்டுமென்றால் ஒரு நீட்டிப்பு தரலாம். இது அதே போல இந்த சிட்டிங் ஜட்ஜி தான் வேண்டும் என்பது மிக முக்கியம். வள்ளிநாயகம் ஐயா அவர்கள் வந்து அதுல அவர் மாற்று கருத்து சொல்றாரு. வந்து ஏற்கனவே பணியில உள்ள நீதிபதியை நீங்க வந்து கமிஷனா போட்டீங்கன்னா அவங்க வேலை கெட்டு போகும்னு. நான் என்ன அத காலத்தை வேணா சுருக்குங்க, 3 மாசமா 6 மாசம்னு. ஆனா ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டா என்ன ஆகுது? இப்ப இந்த ஆத்ம சுவாமி ஆணையம் என்ன ஆகுது? 4 வருஷம் அது பாட்டுக்கு இழுத்துக்கிட்டே போகுது இல்ல. உச்ச நீதிமன்ற தடை இருக்கு, சரி. ஆனா அவங்க வசதியாக அந்த தடையை பயன்படுத்திக்கிட்டாங்களா? அந்த தடையை நீக்குவதற்கு அன்றைய சரி அவங்க தலைவருடைய மரணம் பற்றிய அந்த மர்மத்தை விளக்குவதற்காக அமைக்கப்பட்ட அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை அவங்க ஆட்சியிலே வரல. வருஷம் 4 ஆகி போச்சு. அப்படி என்றால் அப்பதான் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகும். ஆகவே நம்பிக்கையை ஊட்டுவதற்கு அந்த சட்டத்தில் மிக முக்கியமான மாறுதல்கள் தேவை. சிட்டிங் ஜட்ஜ் வேண்டும் என்பது மிகவும் அர்த்தமுள்ள கோரிக்கை. நன்றி. கருத்துக்களை பகிர்ந்துள்ள விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காலத்தின் குள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.